ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிசி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? டிஎன்பிசி பிவிக்யூவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். இது பார்ட் 2. கடந்த 3 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது ரிமைனிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து போட்டுருக்கோம். டாபிக் பார்ட் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கூட என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி மேக்ஸ் பிவிக்யூ. ஏன் இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தயாராகிற ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க. அது என்ன தப்புனா, புது புக்ஸ் படிக்கிறாங்க, கஷ்டமான சம்ஸ் பார்க்குறாங்க. அது இல்லாமல் முக்கியமானதுன்னா அன்னெசரி டாபிக்ஸ், இதெல்லாம் முக்கியமானது அந்த டாபிக்ஸ் மேலே ரொம்ப அதிக கவனம் செலுத்துறாங்க. ஆனால் உண்மையில் எக்ஸாமில் கேட்க போகிறது என்ன தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அதாவது பிஒய்க்யூ தான். ஏன்னு சொல்கிறேன்னா, டீட்டெயிலாக ஒன்று சொல்கிற பாருங்க, கேள்வி பேட்டர்ன் புரியும். டிஎன்பிசிங்கிறது ஒரு ரேண்டம் எக்ஸாம் இல்லை. அவங்க தொடர்ந்து ஒரே மாதிரி கேள்வியை தான் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், அதாவது ஸ்லைட் மாற்றத்துடன் கேட்குறாங்க. ஓகேங்களா? பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் நமக்கு கிளியராக தெரியும், அது இல்லாமல் புரியும் ரொம்ப நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, இது போல் சில டாபிக்ஸில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒரு எக்ஸாமில் ஒவ்வொரு டாபிக் இந்தமாதிரி 2 கேள்வி 3 கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதில் நிறையா வரும். அதனால் இதெல்லாம் பிஒய்க்யூ தான் நமக்கு இதை காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட், அதுவும் இல்லாமல் ஸ்பீடு டெவலப் ஆகும். பிஒய்க்யூ சம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாம்களில் வேகமாக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி சம்ஸ் மீண்டும் நம்ம பிஒய்க்யூவில் பார்த்த சம்ஸு சில எக்ஸாம்ஸில் திரும்ப கேட்பாங்க. அப்போ நம்ம கேட்கும்போது இன்ஸ்டன்ட் ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்டு வந்துடலாம். மற்றவங்களாம் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எடுக்கிற சம்ம நம்ம இதில் 1/2 நிமிஷம் 30 செகண்ட்லேயே சம்ம சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நம்ம அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். இதே மாதிரி சம்ஸை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும். நம்ம ஆன்சர் சீக்கிரமாக சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாமல், 5வது பாயிண்ட் என்னன்னா, டைம் வேஸ்ட் ஆகாமல் சரியான டைரக்ஷனில் போகும். ரேண்டம் ப்ராக்டிஸை விட பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் செய்தால் உங்கள் ப்ரிப்பரேஷன் ரைட் பாத்தில் இருக்கும். ஓகேங்களா? இப்போது முடிவாக இப்போ என்ன சொல்கிறேன்னா, கன்க்ளூஷனாக, டிஎன்பிசி மேக்ஸில் வெற்றி பெற வேணுமா அப்படின்னா பிஒய்க்யூ தான் உங்கள் பெஸ்ட் நண்பர். அது இக்னோர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஓகேங்களா? அதனால் மேக்ஸ் பிஒய்க்யூவை ரெகுலராக பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லி டிஎன்பிசி மேக்ஸ் பிஒய்க்யூ வித் ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசி பிஒய்க்யூ தனி வட்டி கூட்டு வட்டியில் பார்ட் 1 டாபிக் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 சம் போட்டிருக்கேன் டிஎன்பிசி பிஒய்க்யூவே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 13 சம் இருக்குது இந்த டாப்பிக்கில். இது பார்ட் 2 போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணக்குள்ளே போகலாம். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, இன் வாட் டைம் வில் ₹17,800 அமௌண்ட் டு 19,936 at 6% நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் இருந்து ஒரு தொகை 17,800 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரம் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? என்னன்னா, 17,800 ஒரு அமௌண்ட்டு 19,936 மாறுது அட் 6% பெர் ஆனம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அது எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, 19,936 அந்த 17,800 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தான் கிடைக்கும். 2136 வரும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டு நாங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுதான் தனி வட்டி நமக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் எஸ்ஐ ஈக்குவல் டு PN/100 ஃபார்முலா தெரியுங்களா உங்களுக்கு? எஸ்ஐ நாங்கள் 2136 அமௌண்ட்டு நாங்கள் 17,800 நமக்கு எண்டு தான் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் 6 வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் வரும் 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0. ஓகேங்களா? இப்போ 2136 6 பள்ளிங்க அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 356 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 178 357 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போது n ஈக்குவல் டு 2 தாங்க ஆன்சர். ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்ப்போம் நம்ம. இப்போ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது. எல்லாம் தொகை காண்கன்னு கேட்டுருங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு அமௌண்ட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் 12% வட்டி வீதத்தில் 17,000 மாறுது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க, பி என்னென்ன கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது எஸ்ஐ ஈக்குவல் டு PN/100ங்களா? எஸ்ஐ ஈக்குவல் டு PN/100. இப்போ என்னென்னா 17,000ங்கிறது எஸ்ஐ ப்ளஸ்ஸு பிரின்சிபல். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னென்னா எஸ்ஐ மட்டும் தான் வேணும். அப்போ அந்த 17,000லேருந்து பிரின்சிபல் கழிச்சிங்கன்னா அந்த எஸ்ஐ மட்டும் வந்துருங்களா? அப்போது 17,000 மைனஸ் பி ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னங்க 3ங்களா? n 3 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 12 /100ங்களா? ஓகேவா? என்னென்னா இந்த டிவிஷனில் இருக்க 100 இந்த பக்கம் தானே ப்ராடக்ட்லாம் மாறுங்களா? அப்போது பெருக்குனீங்கன்னா வருங்க 17,000 அது கூட 100 அப்போ இன்னும் 2 ஆட் பண்ணிக்கணுமா? மைனஸ் 100 பி. ஓகேங்களா? அதே மாதிரி 12 36 ஈக்குவல் டு 36 பிங்களா? 36 பி. இப்போது
17,20 ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருக்க 100 பி இந்த பக்கம் நாங்கள் வரும் ப்ளஸில் வந்துடுமா? அப்போது 100 + 36 பிங்கிறது 136 பிங்களா? அப்போது பி ஈக்குவல் டு நாங்கள் வரும் இந்த வேல்யூ அதாவது 17 லட்சம் டிவைடட் பை 136. இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆன்சருங்க நமக்கு. ஓகேங்களா? இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 12,500ன்னு வருங்க ஆன்சர். ஓகேங்களா? இதை வேறு எப்படியும் சால்வ் பண்ண முடியாது. இது சால்வ் பண்ணுறது ஒரே வழி இது மட்டும் தாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்ப்போம் நம்ம. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு தான் அது. ஃபைண்ட் த டைம் டேக்கன் ஃபார் rupees 4,400 to 4,851 at 10% காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஓகேங்களா? என்னன்னா காம்பவுண்ட்னு சொல்லிட்டாங்க, ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = P + 1/R/200 to the power 2n. இதாங்க ஃபார்முலா. இப்போ என்னன்னா ஏ என்னங்க 4851 4851 P 4400. ஓகேங்களா? 1 + R நாங்கள் 10% பை 200. நமக்கு n தான் தெரியாது, அப்போது 2n அப்படி வச்சுங்க. ஓகேங்களா? என்னன்னா 4851 divided by 4400 ஈக்குவல் டு இதை அடித்த சொல்லி பண்ண நாங்கள் வரும் 10, இது 200 இருக்குல்ல, 1/20 வருமா? இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 + 1 21 21/20 பை 2n. ஓகே, இதை சிம்பிளி பண்ண முடியும் பாருங்கள். இந்த 4851 4400 14 பண்ணிக்கலாங்க. அடிச்சுனா நாங்கள் வரும் பாருங்கள் 44ங்கிறது 4 11 சார் 4ங்களா, 400. அதே மாதிரி இதை அடிச்சிங்கன்னா 441 வருங்க. ஓகேங்களா? அப்போது 441 400 எப்படிங்க இருக்குது பார்க்கறதுக்கு? எப்படிங்க இருக்குது? 21 ஸ்கொயரு, இது 20 ஸ்கொயருங்களா? ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 21/20 ஹோல் ஸ்கொயருங்களா? ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் 2nங்களா? ஓகே, இப்போது பேஸ் அதாவது அடிமான சேமாக இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாங்க. பவர் ஈக்குவல் பண்ணலாம். அப்போது 2n = 2ங்களா? அப்போ n = 1. அப்போது ஒரு வருஷம் தாங்க ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஹாஃப் இயர்லி. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இதை எஸ்ஐயில் கொஞ்சம் சிம்பிளாக ஷார்ட்கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ = PN/100ங்களா? ஸோ எஸ்ஐ தெரியாது வச்சுங்க. பி பார்த்தீங்கன்னா 4400. ஓகே, 6 10 100 இங்கே சரி எண்ணெய் வச்சுங்க. ஓகேங்களா? எண்ணெய் வச்சுங்க. எஸ்ஐங்கிறது 4851லேருந்து 4400 எவ்வளோங்க வரும்? 451 வருங்களா? இப்போ 451 எங்கே போடுங்க. ஓகேங்களா? இதை சொல்லி பண்ணிங்கன்னா வரும் 00 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. அப்போ n = 451 டிவைட் பை 400 வருங்களா? இது சிம்பிளி பண்ணிங்கன்னா வரும் 1 புள்ளி சம்திங் 1 2ன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போது கிட்டத்தட்ட இது எப்படிங்க இருக்குது பார்க்கறதுக்கு? நியரஸ்ட் வேல்யூ பார்க்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எஸ்ஐயில் 1 இயர்க்கு மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இது பார்க்கும்போது நியரஸ்ட் வேல்யூ நாங்கள் 1 தானே. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. ஓகேங்களா? இது நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குது. அப்போது நியர்பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான். ஓகேங்களா? அப்போ 1 வருஷம் தான் நமக்கு ஆன்சர் அதில். ஓகேங்களா? அது வந்து நான் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போகலாம். அது எக்ஸாக்ட் வேல்யூ வராது, நியர்பை வேல்யூ மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் அது நியர்பை வேல்யூ போகிறதுனால தான் அது ரொம்ப ஷார்ட்கட்டாக நமக்கு தெரியுது. நியர்பை வேல்யூ மேக்ஸிமம் கரெக்டாக போட முடியாத இடத்துல நம்ம. ஓகேங்களா? அதனால தான் அது ஷார்ட்கட்டு. இது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போகிறதுங்கிறது. ஓகேங்களா? அதுக்கான புரியும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம at what time will rupees 17,000 will increase rupees 18,200 at 7% ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுக்குற கணக்கில் எதுவுமே கொடுக்கல, தனி வட்டியும் கொடுக்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, நம்ம எஸ்ஐ தாங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? அது தமிழில் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 17,000 ஆண்டுக்கு 7% வட்டி வீதத்தில் தனி வட்டி வீதத்தில் 18,200 உயரம் கேட்டுருக்கோம். ஓகேங்களா? வேணும்னா எஸ்ஐ தான் கொடுத்துருக்கோம் நமக்கு. ஓகேங்களா? எஸ்ஐ = PNR/100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. இப்போது சிம்பிள் லிஸ்ட்னாங்க 17,000, இது 18,200ங்களா? அப்போது இது டிஃப்ரென்ஸ் என்னங்க 1,200. ஓகேங்களா? பிரின்சிபல் நாங்க 17,000 17,000 என்னங்க அது நமக்கு தெரியாது, என்ன அப்படியே வச்சுங்க. 6 7. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. இது சிம்பிளி பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 2 0 இந்த அடிச்சாச்சு, இங்கே ஒரு 0 இருக்கும், இங்கே ஒரு 0 அடிச்சிடலாங்களா? அப்போது n = நாங்கள் வரும் 120 டிவைடட் பை 17 × 9 17 × 7
119ங்க. ஓகேங்களா? பெருக்கி பாருங்கள். 7 49, 7 × 10 70, 70 49 கூட்டினீங்கன்னா 119. ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு என்னங்க, இது சிம்பிள் பண்ணிங்கன்னா 1 ரிமைண்டர் 1 டிவைட் பை 119. அப்போ நமக்கு அதுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் சி தான். 1 டிவைட் பை 1/119. நமக்கு அப்போ அதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, சிம்பிளான கணக்கு தான் எதுவுமே. அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்ம பாருங்கள். அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, N = 2 ஆண்டுகள். ஓகேங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எனில் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டுருங்க. ஓகேங்களா? அப்போது கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதில் அப்போது A = P × 1 + R/100 to the power என்னங்களா? ஓகே, இப்போ ஏன்னாங்க நமக்கு ஏ தான் தெரியாது நமக்கு. ஓகேங்களா? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. 4000. ஓகேங்களா? பிரின்சிபல் 4000 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாங்க 5 வட்டி வீதம் டிவைடட் பை 100 மேலே என்னங்க பவரில் 2 வருஷம் n ஈக்குவல் டு. ஓகேங்களா? என்ன பண்ணோன்னா A = 4000 அப்படி வச்சுங்க. இது சொல்லி பண்ணிங்கன்னா வருங்க, இது 1 வரும் 5 டைம்ஸில், இது 20 வருங்களா? அப்போது 20 எல்சி எடுத்திங்கன்னா 21/20ங்களா? மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா? அப்போது 2 தடவை போட்டுக்கலாமா? 21/20. ஓகே, இப்போ இது அடிக்கலாங்களா? அதை 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0, 2 4ங்களா? இப்போ அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் வருங்களா? ஓகே, 21 × 21 தாங்க 441. 441 × 10 4410ங்களா? A = அதாவது இது வந்து ஏங்கிறது இது மொத்த தொகை. ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் நாங்கள் இந்த மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணிட்டாங்க, ஆன்சர் வந்துருங்களா? அப்போது -4000. ஓகேங்களா? பண்ணிங்கன்னா நாங்கள் வரேன் 410 ரூபாயா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க 410 தாங்க ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்ட் கணக்குங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்ம அடுத்த கணக்கு என்னன்னா, a sum of money amounts to 11,025 after 5 years and rupees 13,965 after 8 years. ஓகேங்களா? at the same rate of interest, simple interest. ஓகேங்களா? find the rate of interest per annum கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு அமௌண்ட்டு 5 வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டு சொல்லிருக்காங்க, 8 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா 5 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் என்னங்க, 5 வருஷத்தில் 11,025ங்களா? 8 வருஷத்தில் 13,965. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இது 2 அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இது 5 வருஷம், இது 8 வருஷம். இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்துருங்களா? அப்போது இதோட டிஃப்ரென்ஸு 3 வருஷம். இதோட டிஃப்ரென்ஸ் என்னங்க வரும்? 2940 வருங்க. ஓகேங்களா? 2940 வருது 3 வருஷம். இது வந்து 3 இயர்ஸுக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வருஷத்துக்கு வேணும். அப்போது இது டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு வந்துருங்களா? 1 வருஷத்துக்கு எவ்வளோங்க வருது? 980 வருங்க. ஓகேங்களா? 1 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? என்னன்னா 980ங்கிறது 1 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்ம இதை இப்போ 5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு மொத்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சின்னா 4900. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னன்னா SI = PNR/100ங்களா? நமக்கு வந்து SI எவ்வளோ தெரிஞ்சிச்சு 980. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 980. இப்போது பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம? இப்போது இந்த 11,025ங்கிறது மொத்த அமௌண்ட். அதுலேருந்து 5 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டாக்கா பிரின்சிபல் பண்ணி கிடச்சிருக்கோம் நமக்கு. அதுதாங்க 11,025லேருந்து 5 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4,900 ரூபா. அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 6,125 நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட். அதுதான் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நாங்கள் SI = PNR/100ங்களா? இப்போது SI எவ்வளோங்க? SI தெரிஞ்சிச்சு 980. ஓகேங்களா? 980 பிரின்சிபலுங்கிறது 6,125. நம்ம 1 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த 2 வேலையும் தெரிஞ்சிச்சு, அதனால் 1 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். நம்ம 1 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6. ஓகேங்களா? டிவைடட் பை 100ங்க. இப்போ 25 எப்படி அடிக்கலாம்னு பாருங்கள். 25 4 100ங்களா? ஓகே, அதே மாதிரி இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 245 வரும். ஓகேங்களா? 245ங்களா? இப்போது 245யும் 900 அடிக்கலாம் பாருங்கள். 245 × 4 சார் 980ங்க. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. இங்கே ஒரு நாள் இருக்குது, இங்கே ஒரு நாள் இருக்குது. அப்போ நாங்கள் 16. அப்போது 16% தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 16%. எனக்கு கணக்கு லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? இதெல்லாம் திரும்ப தடவை சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 8 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 3 வருஷம் ஆகிடுங்களா? 3 வருஷத்துக்கான அமௌண்ட் 2940 வருது. அவங்க 3 டிவைட் பண்ணால் 1 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் நமக்கு. ஓகேங்களா? இப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 980ங்கிறது 1 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 5 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 4900 வரும். ஏன் 5 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 வருஷத்துக்கான ஒரு அமௌண்ட் நம்மள்ட்ட இருக்குது, மொத்த தொகை ஒன்று இருக்குது. அதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா பிரின்சிபல் கண்டுபிடிச்சலாம். அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு நம்ம ஈஸியாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாங்க. அதுதான் 16%. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். கணக்கு பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 at 16% per annum for 3 years compounded annually. ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ A = P × 1 + R/100 to the power n. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா அப்படி டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். A = 10,000 × 1 + 6 நாங்கள் 16% per annum.
அப்போது 16 டிவைடட் பை 100 டு த பவர் 3ங்களா? ஓகே, இது அடிக்கலாம்னு பாருங்கள். 16ஐயும் 100ஐயும், இது 4 4s are 16, இது 25 4s are 100ங்களா? ஓகே, இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 10,000 ஓகேங்களா? இப்போது இது நாங்கள் வரும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 25 + 4 29ங்களா? 29/25. மேலே நாங்கள் இருக்குது க்யூப் இருக்கா? அப்போ 3 டைம்ஸ் போட்டுடலாங்களா? 29/25 ஓகேங்களா? இப்போது 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 15,608. இது வேறு வழியே இல்லைங்க, பெருகி போட்டு தான் ஆகணும். 15,608.96 ஓகேங்களா? இப்போ என்னன்னா இது வந்து மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 15,608.96 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு தான். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கின்றாங்க, மொத்த தொகை கேட்கலாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணால் இதில் பிரின்சிபல் மைனஸ் பண்ணணும். அப்போது பிரின்சிபல் எவ்வளோங்க? இதில் 10,000 மைனஸ் பண்ணி நாங்கள் வரோம் 5,608.96. அப்போது ஏ தாங்க நம்ம ஆன்சர். ஓகேங்களா? இந்த கணக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் இதை கண்டிப்பாக பெருக்கி தான் ஒன்று வழியே இல்லை. ஓகேங்களா? இது வந்து சிம்பிளி வேணால் பண்ணிக்கலாம் வழியாக, கண்டிப்பாக பெருக்கி தான் ஒன்று நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்ம இல்லைங்க சிம்பிளி வேணால் பண்ணிடலாம். 25 அப்படி அடிச்சிங்கன்னா இது வந்து 400ன்னு வரும். ஓகேங்களா? இது ஒரு 25, இது அடிச்சிங்கன்னா திரும்ப 16ன்னு வரும். இப்போ இது வழியே இல்லை, பெருக்கி போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது அப்படியே டேரக்ட் கணக்குங்க. என்ன கேட்டிருக்காங்க? 5,000க்கு 10 வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது எஸ்ஐ = PNR/100ங்களா? அப்போது எஸ்ஐ அப்படி வச்சிங்க. பி எவ்வளோங்க? பிரின்சிபல் 5,000 இன்ட்டு N 5 வருஷம் 6 10 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? பை 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிப்பட்டுங்களா? அப்போது 500 × 5 2,500 ஆன்சர். ஓகேங்களா? 2,500 தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். கால்குலேட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பிரின்சிபல் ₹30,000 இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 7% இன் த ஃபஸ்ட் இயர் அண்ட் 8% இன் த செகண்ட் இயர் காம்பவுண்டட் ஆனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு வருஷம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எஸ்ஐ வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஐ = PNR/100ங்களா? பி எவ்வளோங்க? 30,000. என் எவ்வளோங்க? 7 ஒரு வருஷம் பை 100. இப்போது இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 7 3 21 2100ங்களா? 2100ங்கிறத இந்த 30,000 கூட்டுங்க. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? காம்பவுண்ட் சொன்னதுனால இதை கூட்டினீங்கன்னா 32,100 மாறிடும். இப்போ அடுத்து நம்ம இதில் எஸ்ஐ கண்டுபிடிக்க ரெண்டாவது. ஓகேங்களா? அப்போது 32,100 இன்ட்டு எண்ணும் 2வது வருஷமும் அந்த ஒரு வருஷம் தான். ஓகேங்களா? அப்போது எண்ணு ஒரு வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8% 2 வருஷத்துக்கு. முதல் வருஷத்துக்கு தான் 7%, 2வது வருஷத்துக்கு 8%. ஓகேங்களா? அப்போ டிவைட் பை 100. இது 0 அடிப்பட்டுங்களா? அப்போது இது பிறகு என்ன வரும்? 1 8 8 2 16 1 3 8 25ங்களா? அப்போது 2,568. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது 2வது வருஷத்துக்கு, இது எஸ்ஐ ஃபார் ஃபஸ்ட் இயர், இது 2வது வருஷத்துக்கு. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி ஆண்டுக்கு ஒரு மணி வட்டி கணக்கிடப்பட்டு கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக கேட்குறாங்க இது. அப்போது 2,100 2,568 ரெண்டுத்தையும் கூட்டணுமா? ரெண்டுத்தையும் கூட்டினாங்க வரும் 8 6 6 4. ஓகேங்களா? 4,668. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போது இது சிம்பிள் ஸ்ட்ரெச்சி போட்டோம். நம்ம காம்படிஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, பார்ப்போங்க. என்னென்னா A = P × 1 + R/100 போகிறேன்னுங்களா? அப்போது பிரின்சிபல் நாங்கள் 10,000 இன்ட்டு 1 + R நாங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 7/100 டு த பவர் 1ங்களா? ஓகே 1. இப்போது சொல்லி பண்ணிங்கன்னா வரும் 30,000. ஓகேங்களா? 30,000 இது சிம்பிள் பண்ணிங்கன்னா நாங்கள் வரும் 100 + 7 107/100 பவர் 1 இருக்கிறதுனால 1 டைம் போட்டுடலாம். ஓகேங்களா? இது 0 அடிபட்டுங்களா? 2 0 அடிபட்டுங்களா? இது சிம்பிளி பண்ண நாங்கள் வரும் 32,100ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னென்னா இது மொத்த தொகை தான் அது. ஓகேங்களா? அதான் இதுவும் பிரின்சிபல் தான். அது 2வது வருஷத்துக்கு பிரின்சிபல் இது. அப்போது இது ஃபஸ்ட்டு வருஷம், இது 2வது வருஷத்துக்கு போடுவோம். அப்போது 32,100 இன்ட்டு 1 + 8/100. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2வது வருஷத்துக்கு 100. ஓகேங்களா? இதை சிம்பிளி பண்ண நாங்கள் வரும் 108ன்னு வச்சுக்கலாமா? 108/100ன்னு வச்சுக்கலாங்களா? ஏன்னா அதுதான் சிம்பிளாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அப்போது 32,100 இன்ட்டு 108/100. ஓகேங்களா? இது சிம்பிள் என்ன வருமா? இந்த 2 0 அடிபட்டுருமா? அப்போது 32 இன்ட்டு 108ங்கிறது நாங்கள் வரும் 34,668ன்னு வருங்க. இது வந்து மொத்த தொகை. நமக்கு வந்து வட்டி மட்டும் தான் கேட்குறேன். அப்போது இதுலேருந்து
பிரின்சிபல்னாங்க 30,000 30,000 மைனஸ் பண்ணால் நாங்கள் வரும் 4,668. இதுதாங்க ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கூட்டு வட்டிலையும் போட்டு பக்கத்தில் இதுதாங்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியலாம் திரும்ப ஒரு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ப்போம் நம்ம. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் பி ருபீஸ் 12,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, n 3 years. ஓகேங்களா, இதுக்கு ஃபார்முலா நாங்கள் டி ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் 300 ப்ளஸ் ஆர் பை 100. ஓகேங்களா, இதுதாங்க 3 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு தெரியும் டி பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, அதுதான் ஃபார்முலா. இப்போ என்னென்னா இதை அப்படியே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பி ஈக்குவல் எவ்வளோங்க 12,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் 8 × 8 பை 100ங்களா, 100 × 100 இன்ட்டு 300 ப்ளஸ் ஆறுங்களா, அப்போது 308 பை 100ங்களா. ஓகே, இது எவ்வளோ சிம்பிள் பண்ணலாம் பாருங்கள். 0 3 0, அப்போது இங்கேயும் 3 0 அடிப்படுங்களா. ஓகே, அடுத்தது என்னென்னா இப்போது என்ன பண்ண பாருங்கள். 12 × 8 8 64 இன்ட்டு 308. ஓகேங்களா, டிவைடட் பை 1000. இதை சிம்பிளி பண்ண ஆன்சருங்க. இது சிம்பிளி பண்ண என்ன வரும் பாருங்கள். 236.544. இதுதாங்க ஆன்சர். அப்போது இந்த கணக்குக்கு 3 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 236.544 தாங்க ஆன்சர். ஓகேங்களா, இப்போது அடுத்த கணக்கு பார்க்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த கிவன் டேட்டா பிரின்சிபல் ருபீஸ் 8,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 per annum n = 1.5 years கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போது என்ன பண்ணணும்னா a = p × 1 + r/100 தான் போடும். ஓகேங்களா, இப்போ என்னன்னா இந்த கணக்கு நம்ம எஸ்ஐயில் போடுவோம். ஓகேங்களா, எஸ்ஐயில் போட்டால் கொஞ்சம் சிம்பிளாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போது எஸ்ஐ = நாங்கள் வரும் p/100 8,000 இன்ட்ரெஸ்ட் 4. இது 1 வருஷம். ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து 6 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, பை 100ங்களா. சிம்பிளி பண்ண என்ன வரும் 8 4 32, அப்போ 320. ஓகேங்களா, இப்போது அடுத்தது 6 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும். 6 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 8,000 கூட அந்த 320 சேர்த்துக்கணும். ஓகேங்களா, அப்போது 8,320. ஓகேங்களா, 8,320 இன்ட்டு 4 அப்படியே வச்சுங்க. 6 வருஷத்துக்குனா 1/2 வச்சுக்கலாங்களா. 1/2 பை 100ங்க. இது சிம்பிளி பண்ண ஆன்சருங்க. ஓகேங்களா, ஒரு 0 அடிபட்டுரும். இந்த 2க்கு இந்த 2 அடிபட்டுரும். ஓகேங்களா, இப்போது பெருக்கி போடுங்க. அதை 2 2 4 2 3 6 2 8 16 டிவைடட் பை 10ங்களா. அப்போது சிம்பிள் பண்ண நாங்கள் வரும் 166.4. ஓகேங்களா, இது 166.4ங்கிறது இந்த 6 வருஷத்துக்கானது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வட்டி கணக்கிடப்பட்டுள்ளது. அப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இந்த 320 ப்ளஸ் இந்த 166.4 ரெண்டுத்தையும் கூட்டணும். ரெண்டுத்தையும் கூட்டினா நாங்கள் வரும் 320, இது 166.4. ஓகேங்களா, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 0.4 6 8 486. அப்போது 486.4 இதாங்க நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, புரியுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் காம்பவுண்ட் லிஸ்ட்டில் போட்டுருவோம். நம்ம காம்பவுண்ட் லிஸ்ட்டில் போனால் லென்த்தியாக போகும். ஓகேங்களா, அதனால தான் நான் சிம்பிள் லிஸ்ட்டில் போட்டு காமிச்சேன். ஓகே ஓகேங்களா, பார்த்துக்கலாம் பார்க்கலாம் நம்ம. இப்போது எஸ்ஐ = ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பிரின்சிபல் ருபீஸ் 35,500 10% per annum for 3.5 years சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக கண்டுபிடிச்சலாம். எஸ்ஐ = p/100ங்களா. பி எவ்வளோங்க 35,500. ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10, n எவ்வளோங்க 3 வருஷம்னா 7/2 எடுத்துக்கலாங்களா. 7/2 பை 100ங்க. ஓகேங்களா, 35,500ல் அடிச்சிடலாங்களா. அது ஒரு 0க்கு 1 0. இது I2 10. ஓகேங்களா, 5 2 10. இப்போ என்னென்னா 355 இன்ட்டு 7 5 35. இதை பெரிய பண்ணிங்கன்னா ஆன்சருங்க. இதை பெரிய பண்ணிங்கன்னா வரும் 12,425 வருங்க ஆன்சர். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2 முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா 2024 2025 2026 3 வருஷம் தான் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு முன்னாடியும் போயிட்டு எடுக்க பார்க்குறேன். ஒரு 2020 எடுக்கலான்னு இருக்கேன். இது இப்போதைக்கு இந்த ஒரு டாபிக் முடிஞ்சிருக்கு. நம்ம வர அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த எல்லா டாப்பிக்கும் இந்த 3 வருஷத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணதுக்கப்புறம் நான் 2023 2022 2021 2020 அந்த 4 வருஷம் எடுத்து நான் திரும்ப உங்களுக்கு கம்பைல் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, அந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிவிக்யூ தானே சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் காட்டாதீங்க. ஏன்னா பிவிக்யூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா, நான் முன்னாடியே நிறையா சொல்லிட்டேன் பிவிக்யூ ஏன் முக்கியம்னு சொல்லிட்டு. நீங்கள் அது ஒரு கிளான்ஸ் திரும்ப பாருங்கள். உங்களுக்கு ஏன் பிவிக்யூ முக்கியம்னு சொல்லிட்டு தெரியும். பிவிக்யூ தானே சொல்லிட்டு இக்னோர் பண்ண வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உதவாமல் கண்டிப்பாக போகாது. ஓகேங்களா, நான் இந்த சேனலில் டெய்லி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பிவிக்யூ வித் ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நீங்கள் சீரியஸ் ஆஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூக்கு நான் மேக்ஸ் மந்திர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.